ஹலோ கைஸ், நம்ம டாபிக் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது ஸ்பேன் பார்த்தீங்கன்னா இடைவெளின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயிஸும் உள்ள இடைவெளி குறிக்கிறது தான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ் ஆர் டைரக்ட் ரிப்போர்ட்ஸ் தட் மேனேஜ் ஆர் சூப்பர்வைசர் கேன் எஃபெக்டிவ்லி ஓவர்சீ த மேனேஜ். ஓகேங்களா? அதாவது ஓவர்சீ அண்ட் மேனேஜ். பேசிக்காக வந்து ஒரு மேனேஜரோ இல்லை ஒரு சூப்பர்வைசரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட டைரக்ட் ரிப்போர்ட்ஸை எவ்வளோ அவங்களால எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியும், அதை வந்து ஓவர்சி பண்ணி அதை வந்து ஒரு மேற்பார்வையை பார்த்து அதை ஹேண்டில் பண்ணணும். அது எவ்வளோ அவங்களால பண்ண முடியும் அதை டிசைட் பண்ணுறது தான் இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? இதை வந்து நமக்கு 2 டைப் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நேரோ அப்புறம் ப்ராடர் சொல்லுவாங்க. ஸோ நேரோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் வந்து ஒரு குறைந்த நம்பரில் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற எம்ப்ளாயிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சி பண்ணுவாங்க. இதே ப்ராடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எவ்வளோ எம்ப்ளாயிஸை பார்த்துருக்காங்கன்றது தான் இங்கே கணக்கு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்தும் இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மறந்து சொல்லலாம். ஓகேங்களா? இந்த டாஸ்க் பர்ஃபார்ம் பை எம்ப்ளாயிஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஒரு எம்ப்ளாயி பண்ணுற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடினமான விஷயம், கஷ்டமான விஷயமா இருந்தால் அங்கே வந்து ஒரு நேரவான ஸ்பேன் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நேரவான ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் வந்து ஒரு 4-5 பேர் மட்டும் தான் ஓவர்சி பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா அந்தளவுக்கு இருந்தால் தான் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா சொல்லிட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியும். இல்லைங்களா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நேரமான ஸ்பேன் தேவைப்படுது. ஓகேங்களா? அதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டாஸ்க் வந்து ரொட்டீனாக பண்ணுறாங்க, அதான் அவங்க வேலை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு ஸ்டாண்டர்டைஸாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ப்ராடரான ஒரு ஸ்பேனே ஓகே, அதை வந்து கொஞ்சம் பார்த்தா போதும் அப்படி சொல்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ரொட்டீன் டாஸ்க்கை வந்து பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு க்ளோஸ் சூப்பரேஷன் தேவையில்லை. பட் இதே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு க்ளோஸான சூப்பரேஷன் தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கேன் அலோ ப்ராடர் ஆஃப் ஸ்பேன் கண்ட்ரோல். ஓகேங்களா? அந்த எங்கத்தில் வந்து அதிகமான ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கோ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ, ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கோ, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடரான ஸ்பேன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம் சொல்கிறோம். ஓகேங்களா? ஆஸ் அ டாஸ்க் பிகம் மோர் ப்ரைட்டபிள், அந்த டாஸ்க் வந்து ரொம்ப ப்ரைட்டபிளாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணை வந்து இப்போ அந்த மேலே பாடி தனியாக பண்ணுவாங்க, அந்த இங்கு ஓகேங்களா அது தனியாக பண்ணுவாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் ஒன்றா போகிறது வந்து எம்ப்ளாயிஸோட வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொட்டீனான டாஸ்க், நார்மலான டாஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ அதை ஓவர்சி பண்ணுற ஒரு சூப்பர்வைசர் வந்து 100-200 பேர் கூட ஒன்றா வர நேரம் பார்த்துக்கலாம், சின்ன வேலை தான். ஓகேங்களா? இதே வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த ப்ராசஸர் இருக்குது, அதை வந்து ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும், இல்லை பாக்ஸில் போடணும், இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது ஏதாவது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் ஒரு சூப்பர்வைசர் தான் க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியும், யார் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ரொட்டீன் ஒர்க்குக்கும் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸான ஒர்க்குக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஸ்கில்ஸ். ஸோ மேனேஜர் ஸ்கில்லை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் அவங்ககிட்ட இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஈஸியாக. ஓகேங்களா? அவங்க வந்து ப்ராடரான ஒரு சூப்பர்வைசராக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் சொல்லலாம். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க அந்த மேனேஜர்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நேரவான ஸ்பேனில் தான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? கொஞ்சம் பேர் தான் ஃபஸ்ட்டு ஓவர்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போக முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் வந்து நிறைய பேர் வந்து சூப்பர்வைஸ் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கொஞ்சம் பேர் தான் சூப்பர்வைஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடர், அந்த பார்த்தீங்கன்னா லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரோன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கேப்பபிலிட்டிஸ். ஸோ ஒர்க் பண்ண கேப்பபிலிட்டி பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹை ஸ்கில்டு காம்பனண்ட் சபார்டினேட்ஸ் ரிக்வயர் லெஸ் சூப்பர்வைஷன். ஓகேங்களா? காம்பனண்ட் இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லா ஹை ஸ்கில் இருக்க ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஸ் சூப்பர்வைஷன் இருந்தாலும் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை ஸ்கில்ன்றது பார்த்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், அவங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க இருக்கும், அந்த ஃபீல்டு எத்தனை வருஷம் இருக்காங்க, அவங்க எவ்வளோ கற்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதை பற்றி எவ்வளோ நாலேஜ் இருக்குது, இதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கில்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை ஸ்கிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் சூப்பர்வைஷன் தான். ஓகே, அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கப்பா, நம்ம லைட்டாக லாஸ்ட்டாக செக் பண்ணிட்டா போதுன்றவங்க இருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் பண்ணியிருக்காங்க, அந்தளவு ஸ்கில் இல்லை, ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஒரு நேரவான ஒரு ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் அவங்கள பார்த்துன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சபார்டினேட் கேப்பபிலிட்டிஸை பொறுத்தும் இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம மாறும் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கிரிப்ஷன். ஜியோகிராஃபிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கலாக நம்ம ஒரு இடத்துல நடத்திருக்கும் பார்த்தீங்கன்னா அதான் முன்னே ஜியோகிராஃபிக் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து மல்டிபிள் லொக்கேஷனில் வந்து ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் டு பிகமே நேரவராக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு 4-5 பேருக்கு ஒரு சூப்பர்வைசர் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் தேவை, ஓவர் சைட் தேவை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடிக்கடி அப்டேட் பண்ணணும்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக இந்த மாதிரி ரிமோட்டாக ஒர்க் ஃப்ரம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சூப்பர்வைசர் கண்டிப்பாக தேவை. இவங்க தான் நம்ம ஐடிலாம் டீம் லீடர் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் தேவை பேசிக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் சூப்பர்வைஷன். ஸோ நேச்சர் ஆஃப் சூப்பர்வைஷன் பார்த்தீங்கன்னா
இஃப் யூ ஒர்க் ரிக்வஸ்ட் கான்ஸ்டன்ட் சூப்பரேஷன், எந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக சூப்பரேஷன் மிஸ் ஆகக்கூடாது, கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தாங்களோ அங்கே வந்து நேரோ ஸ்பான் முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்டெப் வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். இதே ஒரு சூப்பர்வைசர் ஒரு 160 பேர் ஒரே அட்டன் டைமில் வாட்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, பிகாஸ் அது இஸ் இம்பாசிபிள். இதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாஸ்க் வந்து நமக்கு டே டு டே வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறோம், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, லெஸ் இம்பார்ட்டண்டாக இருக்குன்னா அதை வந்து நம்ம ப்ராடர் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு சூப்பர்வைசர் தேவையில்லை, ஒரு ஆளே வந்து லைட்டாக பார்த்து லாஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த நேச்சுரல் சூப்பர்வைசன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கு கான்ஸ்டன்ட்டாக சூப்பர்வைசன் தேவைப்படுதோ அது நேரோ போயிடலாம். இல்லை அந்தளவுக்கு தான் தேவையில்லை, ஓரளவுக்கு பார்த்தா போதுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடரான விஷயத்துக்கு போயிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் மெயினாக வருது 2 பாயிண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஹைரார்கிக்கல் லெவல். ஓகேங்களா, அந்த பிரமிட் லெவல் இருக்குங்களா, அதான் ஹைரார்கிக்கல் லெவல். ஸோ இந்த ஹைரார்கிக்கல் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மைட் பி நேரோ வரும். ஏன்னா அதில் வந்து ஒரு ஸ்டெப் வந்து மேனேஜ்மெண்ட்டு, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு, மிடில் மேனேஜ்மெண்ட், லோவர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் எம்ப்ளாயிஸ் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படியே ஓவர்சி பண்ணும்போது அது நேரோவராக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட்டுக்கே நேரோவர் நம்ம சொல்லலாம். இதே ஃப்ளாட்டான ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது, அங்கே வந்து ஓனர் இருக்காங்க, ஓனர் கீழே 4-5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பர்ச்சேஸில் ஒருத்தவங்க, சேல்ஸ் ஒருத்தவங்க, மார்க்கெட்டில் ஒருத்தவங்க அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நமக்கு ஃப்ளாட்டான ஆர்கனைசேஷன் தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஃப்ளாட்டரான இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேன் கண்ட்ரோல் ஆஃப் டெபிகலி பார்டர். ஓகே, அது வந்து நமக்கு ப்ராடரான விஷயமாக தான் இருக்கும், ப்ராடரான சூப்பரேஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஓனர் வந்து எல்லாரையும் பார்த்துப்பாரு. அந்த பெரிய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேரோவாக இருக்கும், இது சின்ன கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ராடராக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தா நமக்கு இந்த டைப் ஆஃப் ஸ்பேன் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, என்ன டைப்ஸ் இருக்குது? 2 டைப் தான் மெயினான டைப், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இப்போ இதுலேயே. ஸோ நேரோ ஸ்பேன் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராட் ஸ்பேன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நேரோ ஸ்பேன் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் நம்பர் ஆஃப் டைரக்ட் ரிப்போர்ட்ஸ், அந்த ஒரு சூப்பர்வைசரையும் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் தான் வந்து சேரும். ஓகேங்களா, அதை அவங்க செக் பண்ணி அனலைஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஓகேன்னு சொல்லிட்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் எதுக்கு செட் ஆகும்னா டால் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, நம்ம ஹைரார்கி பார்த்தோம்ங்களா, அந்த முக்கோண பிரமிட் ஷேப்பில் அதுக்கு செட் ஆகும். ஓகேங்களா, இட் கண்டெயின்ஸ் மெனி லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, நிறைய லெவல் மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ளே இருக்கும். இதே ப்ராட் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து மேனேஜர் கேன் ஹேண்டில் லார்ஜ் நம்பர் ஆஃப் டைரக்ட் ரிப்போர்ட்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ரிப்போர்ட் ஒரு டைமில் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் ஃப்ளாட்டான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஃபியர் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் இருப்பாங்க, நிறைய மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ் இதில் இருக்க மாட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 2 தான் இந்த டைப் நேரோ ஸ்பேன் மேனேஜ்மெண்ட் அந்த ப்ராட் ஸ்பேன் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். அதை மீட் பெறுவது உங்கள் பாலா.